ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. நான் உங்கள் அஸ்வின் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபெப்ரவரியில் ஒரு 5 விதமான ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஒன்று லான்ச் பண்ணணுன்ருக்குறாங்க. ஒவ்வொரு கம்பெனிலேருந்து வருது. அண்ட் இந்த 5 ஸ்மார்ட் ஃபோன்ஸும் ஏதோ ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த 5 ஸ்மார்ட் ஃபோன் எது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாகவே இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, எல்லா வகை கேப்பபிலிட்டிலையும் நம்மளை வந்து வாவ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா, டிசைனாக இருக்கட்டும், அதோட உள்ளால் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே கொடுத்துக்கிட்டு வராங்க. ஸோ இந்த ஃபெப்ரவரிலையும் வந்து பார்த்திங்கன்னா, மிச்சம் வைக்காமல் 5 டிஃப்ரெண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்ன தெரியுமா? MI தரப்பில் இருந்து MI 11 சீரீஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது டிசம்பர் மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா, சைனா இந்த மாதிரி வந்து சில இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸில் அவைலபிள் ஆகிடுச்சு. 888 சிப்போட, அதாவது ஸ்னாப்ட்ராகனோட 888 புது சிப்போட வந்து பார்த்திங்கன்னா லான்ச் ஆச்சு. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதே வேரியண்ட் வந்து ஃபெப்ரவரி மந்த் வந்து லான்ச் பண்ணுறதா இருக்கிறாங்க. அண்ட் இந்த MI 11ஓட ஸ்டார்டிங் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45,000 வந்து இவங்க வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. 888ங்கிறது இப்போ வந்து SoC. ஸோ நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் இது தெரியும். அண்ட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. MI 11 அண்ட் MI 11 லைட். MI 11 லைட் வந்து பார்த்தீங்கன்னா 732G ப்ராசஸரில் வந்து பவர் அப் ஆயிருக்கு. அண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வித் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தராங்க. MI இப்போ வர ஃபோன்ஸ்லாம் ரிஃப்ரெஷ் ரேட்டை வந்து தூக்கி வாரி வழங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட 2வது ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட X7 சீரீஸ். ஸோ X7 அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு வைரல் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ரியல்மி F15 வந்து லான்ச் பண்ணாங்க. இதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த X சீரீஸ். பட் ஆனால் இந்த ரியல்மி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட நேமிங் அந்த இது வைக்கிறது. இனிஷியலாக X சீரீஸ் விட்டான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா X2 விட்டான், X3 விட்டான், அதுக்கப்புறம் X50 போச்சு, இப்போ திரும்ப X7 வந்துருக்கு. ஸோ என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த V15க்கும் அந்த X7க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. லைட்டாக தான் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் SoC வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. X7, X7 Pro. X7 வந்து பார்த்திங்கன்னா MediaTek 800U அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரில் பவர் அப் ஆகிருக்கு. அண்ட் X7 ப்ரோங்கிறது MediaTek 1000+, அதாவது Dimensity 1000+ங்கிற SoCயில் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தராங்க. அண்ட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதெல்லாம் தாண்டி ரியல்மியோட எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த 65 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட தராங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dimensity 800U இப்போ வந்த ஒரு சிப்செட் தான். அண்ட் 1000+ம் இப்போ வந்தது தான். ஸோ ஃபோன் வரும்போது தான் அதோட எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்குது, அதோட கேப்பபிலிட்டி எவ்வளோன்னு நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20,000க்குள்ளே வருது. ஸோ ஒரு ஒர்த்தான மொபைல்னே சொல்லலாம். ஸோ நம்ம 3ஆவதாக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரெட்மி தரப்பில் இருந்து ரெட்மி 10 சீரீஸ். ஸோ எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் தான், MI வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனால் ரெட்மி வந்து அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு கொஞ்சம் பின்னாடி வருவாங்க. MI வந்து 11 விட்டானா நாங்கள் வந்து ரெட்மி 10 சீரீஸ் விடுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே விட்டுருக்குறாங்கன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து ஒரு 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் IPS பேனலில் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்கங்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 732G சிப்செட்டில் வந்து பவர் அப் ஆகிருக்கு. அண்ட் திரும்பவுமே இதோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு 17,000 அந்த ஒரு ரேஞ்சில் வருது. 17,000ங்கும்போது ஒரு 732G ப்ராசஸர், ஒரு ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இதுக்கு இருக்குது. ஸோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதோடைய எல்லாமே லீக்கான இமேஜஸ் தான் வந்து லீக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மொபைல் கைக்கு வரும்போது தான் தெரியும் அதில் வந்து என்னெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, புதுசாக கொண்டு வந்துருக்குறாங்களாங்கிறது அது வரும்போது தான் தெரியும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸுக்கு இந்த ஒரு ஃபோனுமே கொஞ்சம் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் 4ஆக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஓப்போ தரப்பில் இருந்து ஓப்போ F19 சீரீஸ். ஸோ F19 அண்ட் F19 Pro. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா F21 வைக்கலாமா இல்லை F19ங்கிற பேரில் வைக்கலாமான்னு சொல்லிட்டு ஓப்போவோட மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிருக்காங்க. ஏன் அப்படின்னே தெரியல சீரியஸாக. ஸோ எப்படி இருந்தால் நம்ம வந்து ஃபோனை நம்ம என்ன பேர் சொல்லியாக கூப்பிட போகிறோம். ஸோ ஃபோன் இஸ் அ ஃபோன், அவ்வளோதான். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.4 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருக்குறாங்க.
இருக்கிறதுலே ரொம்ப டென்ஷன் ஏற்றுற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஓப்போ வந்து நாங்கள் வந்து அந்த 600 சீரிஸ் ப்ராசஸரை தாண்டவே மாட்டோம்ப்பா இந்த 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் அப்படின்னே இருக்கிறாங்க. 662 ப்ராசஸர் இப்போ ரீசெண்டாக வந்த ப்ராசஸரை வந்து கொடுத்துருக்குறாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 600 சீரிஸே தாண்ட மாட்டாங்க அண்டர் 20,000. எப்போவுமே ஒரு வெறுப்பேற்றுற ஒரு விஷயம்தான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ப்ரைஸ், அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 வருது. ஸோ அந்த ஒரு ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு 662 ப்ராசஸருங்கும்போது தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து ஒரு வர்த்து இல்லாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் 5வது இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போக்கோ தரப்புலேருந்து போக்கோ M3. ஸோ எம் சீரீஸ் எல்லாமே வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சீரீஸ் அண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் கொடுத்துக்கிட்டு வந்த ஒரு சீரீஸ்ன்னு தான் சொல்லணும். பட் ஆனால் இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர் அப் வந்து 662 SoCல தான் இதுவுமே ரன் ஆகுது. அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு ப்ராசஸரோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 15,000க்குள்ளால வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6.53 இன்ச் டிஸ்பிளேல வந்து, அதாவது IPS ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளேல வந்து ரன் ஆகுது. அண்ட் IPS LCD டிஸ்பிளே ஒரு 662 ப்ராசஸர் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ், அதாவது அவங்க வந்து மென்ஷன் பண்ணல நாங்கள் வந்து இந்த ப்ரைஸ் 15,000 தான் வைக்க போகிறோம், அதுக்குள்ளால தான் வரப்போகுதுங்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளால வந்தால் பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி வந்ததுன்னா இதுவுமே வந்து ஓப்போ F19 மாதிரி ஒரு உதவாக்கரை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவ்வளோ தாங்க இந்த பிப்ரவரி மாதம் வந்து லான்ச் ஆக போகிற ஃபோன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். Stay tuned.